Assalamu alaikum everyone. Welcome to Columbus Sisters Diary. இந்த சேனல் நீ இன்றைய பார்க்க போகிற இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog ஒன்று தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சேனல் நீ இன்றைய தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்ட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். இந்த vlog பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஈவினிங்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் மார்னிங் குக் பண்ணது எதுவுமே எடுக்கலை. ஸோ ஈவினிங் அப்படியே ஒரு ரெண்டம் ஒரு vlog எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்தண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வட்டலாப்பம் செஞ்சு கொண்டிருந்தோம். ஸோ அதுலேருந்தே தான் வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஏன் ஈவினிங் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிஞ்சு ரிலாக்ஸாக செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் இருந்துச்சு. ஸோ க்ளீனிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு மாமாட்ட சொல்லி தான் நான் வட்டலாப்பம் செஞ்சு எடுத்திருந்தோம். ஏன்டா நான் நேரத்தோடு செஞ்சு வச்சுக்கொள்ளும் அப்படின்னு நினச்சது மெயின் ரீசன் என்னன்னு சொன்னால் அந்தண்டு நைட் பராட்டா போடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ பராட்டா போல் கிச்சன் க்ளீன் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக தான் நான் நேரத்தோடைய வட்டலாப்பத்தை ரெடி பண்ணி அதை அவிக்கிறதுக்கு வச்சிட்டோம். வட்டலாப்பம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வந்துருந்துச்சு. ஸோ அந்த கிளிப் தான் இது. கித்துள் கருப்பட்டில் செஞ்ச வட்டலாப்பம் சுட்டி கலர் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். ஸோ மாமோட ரெசிபியை நான் ஒரு நாளே ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பராட்டாவும் வேலை நடந்து கொண்டிருக்குது. அண்டை பராட்டாக்கு சைட் டிஷ் நான் கோழிக்கறியும் அதே மாதிரி பருப்பும் தான் ஆக்கியிருந்தேன். ஸோ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பருப்பு மஸ்ட். அதாவது பராட்டா அப்படின்னாலே பருப்பு வைக்கணும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் டே. ஸோ அந்த டைம் கொஞ்சம் லீவ் ஒன்று வந்திருந்த சுட்டி ட்ரிப் போகும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் ஒன்று இருந்துச்சு. ஸோ எங்கே போகிறதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொன்னால் நுவரெலியாவுக்கு தான். ஸோ இந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டைம் கொஞ்சம் ஹீட் கூடுதலாக இந்த சுட்டி நுவரெலியா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். இங்கேருந்து நுவரெலியாவுக்கு போகிற ஒரு 2 hours பயணம் தான். ஸோ ஐ சுட்டி மார்னிங் தான் ரெடி ஆகி அதுக்கு பிறகு தான் போகணும். அங்கேருந்து போகிற வியூ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ அழகாய்க்கும். ஸோ ஒரு இதை கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தைக்கும் கண்ணுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிக்கும். ஃபர்ஸ்ட் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறது விஷயம். ஸோ ட்ரிப் அப்படின்னாலே அதுதான். ஸோ அவ்வளோ நாள் வீட்டில் இருந்துட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒவ்வொரு டென்ஷன்கள் ஈக்கும் யாருக்குண்டாலும். ஸோ இப்படி ஒரு ட்ரிப்போ போல் மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும். அதே மாதிரி எங்களை ஒரு நாள் சேஞ்ச் ஆகின மாதிரி ஒரு ஃபீல். ஃபர்ஸ்ட் நாங்கள் போன பிளேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்ரோ டீக்கு தான் போயிட்டு இருந்தோம். ஸோ அங்கே சுற்றி வர அந்த இதை வியூவை பார்த்தீங்கன்னாலே மனசுக்கு அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அவங்க அவ்வளோ அழகாக அதை மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் மட்டுமில்லை நிறைய பேர் அந்த சீசனில் ட்ரிப் போகிறதுக்கு ரெடியாகி தான் இருந்திருப்பாங்க போல். ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க. தம் ரொட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளேன் டீயும் அதே மாதிரி சாக்லேட் கேக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வளமையாக நான் பெருசாக பிளேன் டீ விரும்பி குடிக்கிற பர்சன் ஒன்று இல்லை. சம்டைம் இஞ்சி பிளேன் டீ கொஞ்சம் குடிப்பேன். அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மல் பிளேன் டீ ஒன்றுமே சேர்க்காத பிளேன் டீ கூட நல்லா இருந்துச்சு. ஒருவேளை அந்த கிளைமேட்டுக்கு சூடாகிற சொல்லி நல்லா இருந்துச்சோ எனக்கு தெரியா. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னுக்கெல்லாம் கொழம்புலையும் வச்சு நான் பெருசாக டீ அதெல்லாம் விரும்பி குடிக்கிறதில்ல. பட் ஆஃப்டர் மேரேஜ் இங்கே கூல் கிளைமேட் அப்படின்றதுனால
கொஞ்சம் சூடாக இதை குடித்தாலும் வந்து நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஒருவேளை அதாக தான் இருந்துச்சோ எனக்குன்னா தெரியா. நல்லா இருந்துச்சாண்ணா. நுவரெலியாக்குள்ளுக்கு என்டர் ஆக போல் வந்து அரவுண்ட் ஒரு 10 நிற்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் போன இடம் வந்து கிரெகரி லேக் தான். ஸோ நிறைய பேர் நுவரெலியா போனவங்களுக்கு தெரிஞ்சிக்கும். ஸோ அவ்வளோ ஒரு அழகான இடம் அது. இந்த பிளேஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கவே அவ்வளோ அழகாய்க்கும். ஏன்னா வந்து நடுவில் லேக், சுற்றி வர ஒரு க்ரீனரி, நான் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அவ்வளோ அழகான ஃப்ளவர்ஸ் வந்து பூத்திருந்துச்சு. ஸோ அது அழகாக அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறான். இதை வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ ஒரு போட் ரைடிங் போனோம் அப்படின்னு சொன்னால் தான் வந்து அங்கிட்டு இருக்கிற ஒரு அழகான வியூ எங்களுக்கு பார்க்கலும். ஸோ சுற்றி வர இருக்கிற அந்த ஊடுகளும் சரி எல்லாமே வந்து அவ்வளோ அழகாய்க்கும் பில்டிங் எல்லாம். ஸோ அந்த லேக்கில் வந்து ஒரு முறை வந்து நான் ரைடிங் போனால் தான் வந்து அது பசந்து விளங்கும். நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி போன போட் பார்த்தீங்கன்னா வந்து சரி ஸ்லோ. ஸோ அதாவது 2-3 போட்டோட கம்பேர் பண்ண போல் வந்து கொஞ்சம் ஸ்லோவான போட் தான். பட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் வந்து எங்களுக்கு மெதுவாக டைம் எடுத்து வந்து ஒவ்வொரு வியூவாக அழகாக ரிலாக்ஸாக பார்த்து கொண்டு போகலும் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் போனது. ஃபர்ஸ்ட் நான் ஸ்லோவான போட்டில் போல் வந்து நான் யூஸ் பண்ணினேன். அதாவது போட்ட சேஃப்டி ஜாக்கெட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதே பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஃபாஸ்ட் போட்டில் போகிறதுக்கு வந்து அவங்க தந்த சேஃப்டி ஜாக்கெட்ஸ் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ அதுலேயும் என்னமா சொண்டிக்கு மைக்கும் எனக்கு அதை பற்றி பெருசாக தெரியா. ஸோ இப்போ நாங்கள் அந்த சேஃப்டி ஜாக்கெட்ஸ் எல்லாம் போட்டு வந்து அடுத்த போட் ரைடிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் போன அந்த ஸ்லோவான போட்டை விட வந்து இதில் போனே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. பட் என்ன கொஞ்சம் எல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுரும். அந்த டைமிங் கூட வந்து சுருக்க முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இதில் போனவங்க நிறைய பேர்த்துக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சிக்கும். அதே பிறகு வந்து போனி ரைடிங் இருந்துச்சு. ஸோ அதுலேயும் வந்து புள்ளையிலெல்லாம் போயிட்டு வந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அது வந்து போனி ரைடிங் போகலை. Thank you. Show yours. அப்படியே போ. அதே பிறகு நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து விக்டோரியா பார்க்குக்கு தான் போயிட்டு இருந்தோம். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஜனம். ஸோ நான் போன சீசன் அப்படியும் எனக்கு தெரியா. ஸோ எந்த பக்கம் பார்த்தாலும் அவ்வளோ ஆட்கள் இருந்தாங்க. நான் என்ன வெட்டிங்க்கு போகிற அப்லோட் பண்ண விலாகில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நிறைய பேத்துக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கு. ஸோ 1-2 கொஷின்ஸுக்கான ஆன்சர் வந்து நான் 2-3 வீடியோஸில் சொல்லிக்கிறேன். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வேறு என்னமாச்சு கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக நான் வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன்.
புள்ளையிலும் மீக்கிற சுட்டி வந்து அவங்களே ப்ளே ஏரியாவில் கொஞ்சம் விளாடிடும் அப்படின்னு சொல்லி தான் வந்து சில்ட்ரன் பார்க் எங்கன்னு சொல்லி தேடி உள்ளுக்கு போயிட்டு இருந்தோம். ஸோ புள்ளையிலும் அங்கே வந்து நல்லா விளாடி என்ஜாய் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அவுட் சைட்லேருந்து வந்து நான் ஃபுட் ஆர்டர் பண்ணி எடுத்திருந்தோம் லஞ்சுக்கு. ஸோ அதையும் வந்து நான் விக்டோரியா பார்க்லேயே தின்னுட்டு அதுக்கு பிறகு வந்து அடுத்த இடத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஐடியா பண்ணியிருந்தேன். லஞ்செல்லாம் முடிச்சதுக்கு பிறகு வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் எக்ஸிட் ஆகிட்டோம் விக்டோரியா பார்க்லேருந்து. ஸோ நார்மலாக வந்து விக்டோரியா பார்க்க வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேருக்கு ஒரு ஐடியா ஒன்று ஈக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னேமா எல்லோரும் ஈக்க மாட்டாங்க, பட் மோஸ்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நூரெலியாவுக்கு போனால் வந்து விக்டோரியா பார்க் அப்படின்ற வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இல்லாட்டி ஒரு லஞ்ச் எடுத்துக்கொள்கிறதுக்கு இல்லாட்டி பிள்ளையில வந்து ப்ளே பண்ண வைக்கிறதுக்கான ஒரு பிளேஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து சீசனுக்கு வந்து அழகான பூவெல்லாம் வந்து வளர்ந்திக்கும். பட் அது சுற்றி பார்க்குறது வந்து பெரிய ஒரு பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது நான் போக பிளான் பண்ணியிருந்த இடம் வந்து லிட்டில் இங்கிலாந்து. நான் இது வரைக்கும் அங்கே போயிட்டு மீக்கல. ஸோ அதுதான் வந்து ஐடியாவே இருந்துச்சு. பட் அந்தண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 3 PM போகிற வந்து யாரையும் வந்து அலோவ் பண்ணல உள்ளுக்கு. ஸோ அது சுட்டி வந்து அந்த பிளான் வந்து கேன்சல். ஸோ மழையும் ஸ்டார்ட் ஆகின சுட்டி வந்து அடுத்து வந்து பேக் ஹோம் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறதுக்கே ரெடி ஆகியாச்சு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ப்ளூ ஃபீல்டில் வந்து ப்ரேயர் ரூம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் மீக்குது. ஸோ அங்கேயும் வந்து தொழுந்துட்டு அதேமாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக வேண்டியவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ரிட்டன் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ வார வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மைனிட புள்ளைகள் மைனி எல்லாத்தையும் வந்து அவங்களோட வீட்லேயே முட்டுட்டு நாங்கள் வந்து எங்களோட வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த vlog பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே தான் இந்த vlog ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாம் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.